Hello friends, welcome back to Play Tamil. இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஹாக்காயோட சீசன் 2 வருமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக டிசப்பாயின்மெண்ட் ஆன நியூஸ் தான். ஏன்னா நம்ம மெயின் ஹீரோ நம்ம ஜெர்மையா ரென்னரே வந்து என்கிட்ட இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். ஸோ அது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவரே வந்து ஓப்பனாக இதை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா மார்வல் வந்து ஹாக்காயோட சீசன் 2 எடுக்கிறதுக்காக இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் ஓகே தான், பட் என்ன ஆஃப் ஆஃப் த பேமெண்ட்லையா சீசன் 1 என்ன பேமெண்ட் கிடச்சதோ அதோட ஆஃப் ஆஃப் த பேமெண்ட்டில் தான் சீசன் 2 தருவணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் நம்ம ஜெர்மையா ரென்னர் அது எப்படியா நான் என்ன பாதியாக ஒர்க் பண்ண போகிறேன், ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அதை டோட்டல் டிக்ளைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஆக்டர் வந்து நம்ம ஹாக்காயோட கேரக்டர் வந்து நடிக்க முடியாது. ஏன்னா மார்வலில் தான் எம்சியூ வந்து அப்படி தான் கரெக்டாக போயிருக்காங்க. ஸோ இப்போ சடனாக இந்த மாதிரியான விஷயம் அதனால ஹாக்காயோட சீசன் 2 மேபி நடக்காது. ஆக்சுவலி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஹாக்காய் பெருசாக ஒன்று அஃபெக்டும் பண்ணல, ப்ளஸ் அது ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணல. ஸோ அது வரலனாலும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது நம்ம அப்கமிங்கான அவெஞ்சர்ஸ்லையோ இல்லை வேறு ஏதோ மூவிலையோனா அங்கங்கே நம்ம ஹாக்காயை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஷோகனோட சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மேக் பண்ண போகிறாங்க. பட் என்ன அதோட இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து டேட்டை தான் ரொம்ப தள்ளி வச்சுருக்காங்க. விச் இஸ் நம்ம ஜான் 2026 தான் என்கிட்ட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். லைக் 1 இயரே ஆகும், மோர் தென் 1 இயர் அது பண்ணி முடிகிறதுக்காக. அது அவ்வளோ எஃபர்ட் அண்ட் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ நம்ம எப்போ இது எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக நம்ம 2027 தான் நம்ம இந்த சீரீஸை எதிர்பார்க்க முடியும். பை த இன்கேஸ் நீங்கள் ஷோகனோட சீசன் 1 பார்க்கலாம்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம தமிழ் டப்லாம் கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பாதி ஃபுல்லாகவே ஜாப்பனீஸில் தான் இருக்கும். கோர் கான்செப்ட் வந்து ஜப்பான் உள்ளே கொஞ்சம் அந்த டைமான ஒரு வார் பீரியடான ஒரு சுச்சுவேஷனு, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சிவில் வார் ஆட்டம் போயிட்டுருக்கும். வெளியேருந்து நிறைய கொஞ்சம் இன்வேடர்ஸ் ஆட்டம் உள்ளே வந்துடுவாங்க, போர்ச்சுகீஸ் அவங்கெல்லாம். ப்ளஸ் அதுலேருந்து அவங்க ஸ்டோரி எப்படி ஷோகன்னா ஹெட், ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஹெட்டு யாராக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிலாம் உள்ளே போயிட்டுருக்கும். பை த வே செம்ம மேக்கிங்கு, லைக் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதனால் ஹைலி ரெக்கமெண்டட். டைம் கிடச்சா கண்டிப்பாக சீசன் 1 பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நவ் யூ சீ மீயோட தேர்ட் பார்ட்டும் அஃபிஷியலாக வந்து ட்ரெய்லர் அண்ட் அதோட டைட்டில்லாம் வந்து முன்னாடியே நிறைய அப்டேட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் யூனிக்கான ஒரு டைட்டிலோடு வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டுன்னே வச்சுக்கலாமே. பை த வே என்டையர் மூவி நம்ம November 14 தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது என்ன ப்ரோ கான்செப்ட்னா, ஸோ ஆக்சுவலி நீங்கள் நவ் யூ சீ மீயோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெஜிஷியன்ஸாக இருப்பாங்க. பட் அவங்க வெறும் மெஜிஷியன் கிடையாது. முன்னாடி எல்லாம் உலகத்துக்கு மெஜிஷியன் மாதிரி சொல்லுவாங்க. பட் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஹெய்ஸ்ட் ஆட்டோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ தேர்ட் பார்ட்லையும் திருப்பியும் ஒரு செம்ம பெரிய ஹெய்ஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி சில மேஜிக் ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான். லைக் அவங்க சாகிற மாதிரியான விஷயமான ஒரு ட்ரிக் வந்து ஷோலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பின்னாடி வந்து செம்ம பெரிய டைமண்டை திருடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து இப்போதைக்கு ட்ரெய்லர்லேருந்து சொல்ல வந்திருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக November 14 ரிலீஸ் ஆகுதா. மேக்ஸிமம் இது நம்ம தமிழ் டப்டோட தான் வரும். ஏன்னா இனிஷியல் 2 பார்ட்லாம் நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டுவேன் ஜான்சனோட அப்கமிங் நியூவான மூவி த ஸ்மாஷிங் மெஷினோட ட்ரெய்லர் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்லி நிறைய பேருக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து இவர் டுவேன் ஜான்சன் தானான்னு சொல்கிற லெவலுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் சொல்லிடுறேனே, நம்ம நார்மலாக வந்து டுவேன் ஜான்சன் வந்து ஆக்சுவலி முடி இல்லாமல் தானே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு முடியெல்லாம் இருக்குமா. ஸோ லைக் பல்காக எல்லாம் மஸ்குலர் அப்படி தான் இருக்கார், பட் மண்டையில் முடி இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. நீங்களே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ரோ இவர் தான் நம்ம ராக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கலாம். பை த வே எப்படியும் இந்த மூவி நம்ம October 3 தான் ரிலீஸ் ஆக போது. வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நம்ம 8-4 தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக மார்க்கென்னோட கேரக்டரை தான் நம்ம டுவேன் ஜான்சன் வச்சிருக்காரு. விச் இஸ் அந்த டைமில் ஒரு செம்ம பெரிய பாப்புலர் அண்ட் லெஜெண்டான UFC ஃபைட்டர். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி நடுவில் ஏதோ ஃபைட்டிங் கேரியர் ஸ்டாப் ஆகிருமா, அதுக்கப்புறம் திருப்பி அவர் ரெஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அவரோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அண்ட் அதர் கேரக்டராக தான் நம்ம டுவேன் ஜான்சன் நடிக்கிறாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்க போது. அதோட ட்ரெய்லரோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அவங்க க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் 8-4 கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. அண்ட் இதில் நம்ம சைட் ஆக்டர்ஸாக நம்ம எம்லே பிளாண்ட் கூட உள்ள நடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவி உலகம் வைட் லைக் வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே வந்து பயங்கர தண்டர்போல்ட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போதைக்கு டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $180 million. டொமஸ்டிக் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா $70-75 million அவங்க பார்த்துட்டாங்களாம். அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் $165 million கிட்ட வந்து ஒரு ஓப்பனிங் வீக்கெண்டாக கிடச்சிருக்கான். ஸோ இதிலே வந்து அவங்க போட்ட பட்ஜெட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வர்றது எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் ஜோனாகவே போகும். அண்ட் தண்டர்போல்ட்ஸ்க்கு நல்லாவே வந்து IMDbலையும் ராட்டன்
மெட்டீரியல் எல்லாம் நல்ல ஸ்கோரும் தந்திருக்காங்க. எனக்கு பர்சனலி படம் வந்து ஓகே, நல்ல மூவி தான், நல்ல ஒரு கான்செப்டோடு கொண்டு வந்திருக்காங்க, நல்ல கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸும் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து நிறைய ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தேன்னா அது ஒரே ஒரு காரணம் தான். பட் என்ன இருந்தாலும் படம் நல்ல ஒரு மூவி தான். அப்கமிங் லைக் இந்த சென்ட்ரி கேரக்டர் வாய்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட் கிரெடிட்டில் வேறு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லாம் காமிச்சிட்டு பயங்கரமாக கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்தால் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக நான் ஏதாச்சும் அப்டேட்டை சொல்ல மிஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.